வணக்கம். சாட்டர்டே காலையில் இந்த படத்தை பார்க்க பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி முடியாமல் போச்சா? சரி, அந்த டிக்கெட்டு வேஸ்ட்டாக போச்சு. தென் மத்தியானம் பார்க்கலாம் டிக்கெட் புக் பண்ணி அதுவும் முடியாமல் போய் அந்த டிக்கெட்டு வேஸ்ட்டாக போச்சு. சரி, அடுத்த நாள் சண்டே பார்க்கலாம். சண்டே காலையில் 9 மணிக்கே திரும்ப அதே ஏஜிஎஸில் புக் பண்ணி போய் உக்காந்தா படம் ஆரம்பித்து அரை மணி நேரத்தில் ஆரம்பித்தது பிரச்சனை. சவுண்டு நான் சிங்கில் போய் அந்த பிரச்சனையை அவங்க சரி பண்ணலாம் அப்படின்னு முடியாமல் போய் லேட்டாகி வேறு ஸ்க்ரீனில் போய் உட்காருங்க அப்படின்னு அங்கே போய் உட்கார சொல்லி அங்கேயும் படம் சரியே இல்லாமல் போய் 9:10க்கு ஆரம்பித்த படம் 12:15 வரைக்கும் அரை மணி நேரம் மட்டுமே எல்லாரும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டோம், சத்தியமாக சொல்கிறோம், நம்பி உட்காருங்கலாம் சொன்னாங்க. பட் த்ரில்லர் படத்தில் இப்படி பிரேக் விட்டு பார்க்க முடியாது, மொமெண்டம் போச்சு, இனிமேல் பார்க்குறது வேஸ்ட்டுன்னு சண்டை போட்டு மொத்தமாக ரீஃபண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ரொம்பலாம் ட்ரை பண்ண வேணாம், படம் பார்க்கலாம்னு கொஞ்சம் ஆர்வத்தை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு நேற்றைக்கு தெலுங்கு படத்தை பார்த்து அந்த ஜிங்ஸை பிரேக் பண்ணி ஒரு வழியாக இன்றைக்கி இந்த படத்தை பார்த்து முடிச்சாச்சு. பார்த்தீங்களா, 3வது வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கும்போது ஈவென்ட் ஃபுல்லாக இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது. நைஸ் இல்லையா? ஸோ 3 இயர்ஸ் ஆஃப் மாநாடு மட்டும் இல்லை, 3 இயர்ஸ் ஆஃப் காக்கி ஸ்டாக்கீஸும் கூட தொடர்ந்து என் கூடவே ட்ராவல் பண்ணுற எல்லாருக்கும், எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த சேனலுக்கான டைட்டில் வீடியோவை பண்ணி கொடுத்த ஃப்ரெண்ட் அண்ட் எடிட்டர் கோகுலுக்கும், லோகோ டிசைன் பண்ணி கொடுத்த ஃப்ரெண்ட் அண்ட் டிசைனர் சுபாஷ்னிக்கும், கடைசியில் வர அந்த என் லோகோவை செஞ்சு கொடுத்த முகப்புத்தக நண்பர் ஜெய்சங்கருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் பெரிய இன்ட்ரோவாக போயிடுச்சு இல்லையா? பரவாயில்ல, இதெல்லாம் சொல்லியே ஆகணும், அதனால தான். ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்த இந்த சூக்ஷ்ம தர்ஷினி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணுங்க. அண்ட் மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். சூக்ஷ்ம தர்ஷினி கோட்டயம் பக்கத்தில் ஒரு நெய்பர்ஹுட். அங்கே நஸ்ரியா அவங்க ஹஸ்பண்ட் பொண்ணோட இருக்காங்க. மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்டான நஸ்ரியா ஒரு சூக்ஷ்ம தர்ஷினி, அதாவது அவங்களுக்கு ஒரு மைக்ரோஸ்கோபிக் கண்ணு. ஸோ மற்றவங்க கண்ணில் படாத சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கண்ணில் சூப்பராக தெரிய வரும். ஸோ அந்த நெய்பர்ஹுட்டில் அவங்களுக்குன்னு அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நல்லா காசிப் பேசுறது, வம்பளக்கிறதுன்னு ஜாலியாகவே இருக்காங்க. நஸ்ரியாவுடைய பக்கத்து வீட்டுக்கு பாசில் ஜோசப் அவருடைய அம்மா 2 பேரும் குடி வராங்க. அது அவருடைய பூர்வீக வீடு தான். ரொம்ப நாள் கழிச்சு அவர் திரும்ப அங்கே வராருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பாசில் ஜோசப்பை பார்த்தா நஸ்ரியாவுக்கு இவங்கிட்ட என்னமோ தப்பாக இருக்கேன்னு தோணிக்கிட்டே இருக்கு. பாசிலோடைய அம்மா காணாமல் போகிற அந்த மொமெண்ட்லேருந்து பாசில் மேலே அவங்களுக்கு சந்தேகம் இன்னும் கூட ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ நிஜமாவே அவங்க சந்தேகப்படுற மாதிரி பாசில் ஜோசப் ஏதாச்சும் தப்பு பண்ணுறவரா, இல்லை எல்லாமே கடைசியில் காமெடியான ஒரு ட்விஸ்ட்டில் முடிகிற விஷயமா, காணாமல் போன அவருடைய அம்மாவுக்கு என்ன ஆச்சு, எல்லா விஷயங்களையும் தன்னுடைய மைக்ரோஸ்கோபிக் பார்வையில் நஸ்ரியா எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க, இதெல்லாம் தான் இந்த படம். நஸ்ரியா முதல் பாதியில் அவங்களுடைய வழக்கமான அந்த குறும்புக்கார ஹீரோயின் மோட்லையும், 2வது பாதியில் கொஞ்சம் சீரியஸான மெச்சூர்டான ஒரு அடல்ட் மோட்லையும் பெர்ஃபெக்ட் பிளெண்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சாமிங்கான பிரசன்ஸும் நடிப்பும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் ஒரு இன்டர்வியூ சீன் ஒன்று வரும். அதில் இவங்க காமிக்கிற அந்த டென்ஷன் டுவர்ட்ஸ் எண்ட் வரும். அதில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பட் செம்ம ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேரக்டராக வர பாசில் ஜோசப் தான் இந்த படத்தோடைய ஸ்டார். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணிட்டு வந்து அவருக்கு இந்த படம் நிஜமாவே ஒரு புது டைமென்ஷனை கொடுத்துருக்கு. சில இடங்களில் கொஞ்சம் ஜெய 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 ஹே கேரக்டர் மாதிரி லைட்டாக அந்த காமிக்கல் ஜோனுக்கு போயிட்டு வந்தாலுமே கூட கேரக்டருக்கு தேவையான அந்த வில்லத்தனத்தை சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. நெய்பர்ஸாக வர மெரின் பிலிப், அகிலா பார்கவன், பூஜா மோகன்ராஜ் 3 பேருமே நல்ல காஸ்டிங் சாய்ஸஸ். இதில் பர்டிகுலராக பூஜா மோகன்ராஜ் 2-3 சீன்ஸில் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கசின் பிரதர் கேரக்டரில் வர சித்தார்த் பரதன் ஒரு சில காட்சிகளில் அவருடைய ரியாக்ஷன்ஸ், பிஹேவியர் மூலமாக நல்லாவே நம்மளை சிரிக்க வைக்கிறாரு. தீபக் பரம்போல், கோட்டயம் ரமேஷ், மனோகரி ஜாய், அபர்ணா ராம், சரஸ்வதி மேனன் எல்லாருமே ஃப்ளாலஸ். ஒரு சபர்பன் கேரளா நெய்பர்ஹுட்ல அங்கே இருக்கிற கேரக்டர்ஸோட நாமளும் நடமாடுற மாதிரியான ஒரு ஃபீலை விஷுவலாக கொடுத்துருக்காரு சினிமாட்டோகிராஃபர் ஷரண் வேலாயுதன். நஸ்ரியா பார்வையில் வர ஷார்ட்ஸோடைய ஃப்ரேமிங்லாம் பர்ஃபெக்டாக அந்த கேரக்டரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு புரிய வச்சு அந்த கேரக்டரோடவே ட்ராவல் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த ஹோல் நெய்பர்ஹுட்டை சரியாக செலக்ட் பண்ண இயக்குனர், சரியான சப்போர்ட் தந்திருக்கிற ஆர்ட் டைரக்டர் வினோத் ரவீந்திரன் 2 பேரையுமே பாராட்டணும். சாமன் சாக்கோடைய எடிட்டிங் தேவையான இடங்கள் எல்லாத்துலேயும் சஸ்பென்ஸையும் த்ரில்லையும் ஒரு சேர கொண்டு வந்துருது. பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் கிறிஸ்டோ சேவியருடைய பின்னணி இசை டுவர்ட்ஸ் எண்ட் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. பட் அந்த பாயிண்ட் வரைக்கும் படத்துக்கு தேவையான மூட பிஜிஎம்ல நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. ஹூடனைட் மாதிரி யார் கொலகாரன் ஆர் யார் தப்பு பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு வகையான த்ரில்லர். ஆர் இவர் தான் தப்பு பண்றாருன்றதை காட்டிட்டு இதை ப்ரொட்டகனிஸ்ட் பிடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற சொல்றது இன்னொரு வகையான த்ரில்லர். என் வியூவில் இந்த 2வது வகையான த்ரில்லரை எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆடியன்ஸுக்கு யார் இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிளேவை சுவாரஸ்யமாக்குறது தான் செம்ம சேலஞ்சிங்கான விஷயம். அதை ரைட்டர்ஸ் லிபின், அதுல் ராமச்சந்திரன், இயக்குனர் MC ஜித்துன்னு எல்லாரும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுவும் செம்ம ஸ்மார்ட்டான ரைட்டிங் மூலமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் அதை விட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க. எங்கேயுமே ஓவர் த டாப் போகாமல் ரொம்ப சீஸியாக அதையும் ட்ரை பண்ணாமல் க்ளீனாக நரேட் பண்ணியிருந்தது, நல்லாவே இருந்தது. கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் செட்டில் ஆக டைம் எடுக்குது. கேரக்டர்ஸோடைய அறிமுகம், நஸ்ரியாவுடைய சந்தேகம், அதுக்கான காரணங்கள், பாசில் ஜோசப் பண்ணுற வேலைன்னு இப்படி இன்ட்ரோல் பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே இந்த கதைக்கு தேவையான விஷயங்களா இருந்தாலுமே கூட இன்னும் கூட கொஞ்சம் வேகப்படுத்தி சொல்லியிருக்கலாம்னு தோணுச்சு. பட்
த்ரில்லருக்கான டென்ஷனை செகண்ட் ஆஃப் முழுக்க பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 2-3 சீன்ஸ்லாம் நிஜமாவே சீட் எட்ஜுக்கு வர வச்சு பரபரப்பாக்கிட்டாங்க. அட்டகாசமாக இருந்துச்சு. சில இடங்களில் நம்ம நினைச்சது நடந்தாலுமே கூட தொடர்ந்து அதையும் தாண்டி வேற ஒரு விஷயத்தை சொல்லி நம்மளை ஆச்சரியப்படுத்திடுறாங்க. அண்ட் உண்மையான குற்றவாளி யாருங்கிற ட்விஸ்ட் எனக்கு டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட் தான். அன்னெசரியா நீட்டி முழக்காம கிறிஸ்பா பல விஷயங்கள் கன்வே பண்ணப்பட்டிருந்தது. முக்கியமா மொத்த பிளானும் எப்படி நடந்துச்சுங்கிற அந்த மாண்டேஜ், கிளைமேக்ஸ் மாண்டேஜ் நல்லா இருந்தது. தென் நஸ்ரியாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் அவ்வளோலாம் யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுற அந்த ஏரியா மக்களோட, குறிப்பா ஹவுஸ் ஒய்ஃப்ஸோடைய புத்திசாலித்தனம், கிளைமேக்ஸ் ரிவீல்ல கையாளப்பட்ட ரிலேஷன்ஷிப்னு பல காட்சிகள், சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப சென்சிபிளா எழுதப்பட்டிருந்தது. இதுல நஸ்ரியாவுடைய அந்த லீட் கேரக்டர் துமாரி சுலு படத்துடைய இன்ஸ்பிரேஷனோ என்னமோ எனக்கு தெரியல, அதை ஹிண்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டருக்கு சுலு அப்படின்னு கூட பேர் வச்சிருக்காங்க. ஒருவேளை அதுதான் காரணம் அப்படின்னா அது ஒரு நல்ல டச். சில விஷயங்கள் கொஞ்சம் கண்ட்ரைவ்டா ஃபீல் ஆனாலுமே கூட அது பெருசா நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணல. படத்துடைய ஒரே முக்கியமான பிரச்சனையா எனக்கு பட்டது கிளைமேக்ஸ் ரிவீலுக்கு அப்புறம் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் ரொம்ப ஓல்ட் ஸ்கூலா போச்சு. ஒன்ஸ் அதுக்கான ஹிண்ட் சில காட்சிகளுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைச்சிருதா, ஆஹா இதுக்காக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் அதையே சொல்லி கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. பட் அதுல ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாம இருந்ததுனால நம்ம மன்னிச்சு விட்டுடலாம். மொத்தத்துல இந்த சூக்ஷ்ம தர்ஷினி ஒரு ஃப்ரெஷ்ஷான, ஸ்மார்ட்டான, சென்சிபிளான 2 பக்கா பெர்ஃபார்மன்ஸ் லீட் பண்ணியிருக்கிற ஒரு த்ரில்லர் திரைப்படம். இந்த த்ரில்லர் ஜானர் ரசிகர்கள் கண்டிப்பா பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சென்னையில எல்லா ஸ்கிரீன்ஸ்லயும் மலையாள வெர்ஷன் சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது. தமிழ்ல டப்பிங்லாம் எதுவும் இல்லை. அண்ட் படத்துக்கு UA கொடுக்கப்பட்டிருந்தாலும் 15-16 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கான படம் இது இல்லை.